சமீப காலத்தில் பாத்தீங்கன்னா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து பல்வேறு தலைவர்கள் பிச்சுக்கிட்டு ஓடிட்டு இருக்காங்க. 3 பேரும் ஒன்றிணைகின்ற போது ஒரு சூழ்நிலை உருவாகி வருவதாகவே எனக்கு தோன்றுகிறது. ஸ்ரீ குருஜி அஸ்ட்ரோ டிவி சேனல் நேயர்களை உங்களை வணங்குகிறேன், வரவேற்கிறேன். நம்முடைய டிவி சேனலில் பல்வேறு ஆன்மீக தகவல்கள், அரசியல் தகவல்கள், வார பலன்கள், கிரக பெயர்ச்சிகள் எல்லாவற்றையும் தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறோம். எல்லாவற்றையும் எப்படி பேசிக் கொண்டிருக்கிறோம் என்றால் கிரகங்களுடைய சஞ்சாரத்தை வைத்து பேசிக் கொண்டிருக்கிறோம். ஒரு அரசியல் கட்சி தலைவரை பேசுகின்ற போது கூட அவருடைய ஜாதகத்தை வைத்துதான் பேசிட்டு இருக்கோம். இங்கே ஜாதகத்தை வைத்து பேசுகின்ற போது ஒரு உண்மையை நாம் சொல்லித்தான் ஆகணும். இந்த ஜாதகம், கிடைத்திருக்கின்ற ஜாதகம் எந்த ஜாதகமாக இருக்கிறதோ அதை வைத்து பேசுகிறோம். அந்த ஜாதகத்திற்கு ஜோதிட விதிகள் எந்த பலன்களை நமக்கு சொல்லி இருக்கிறதோ அந்த பலன்களைத்தான் நான் சொல்றோம். இவர் நமக்கு வேண்டியவர், இவர் நமக்கு வேண்டாதவர் என்ற காரணத்தை எல்லாம் இந்த இடத்திற்குள் நாம் கொண்டு வர முடியாது. கொண்டு வந்தால் அது இந்த சாஸ்திரத்திற்கு தவறாகிவிடும், புரியுதுங்களா? அப்ப நாம ஜெயிக்க முடியாது. அப்ப நான் இதுவரைக்கும் என்ன பண்ணிட்டு வரேன்னா, ஒரு ஜாதகத்தை கையில் எடுத்துக்கொண்டு அல்லது கிடைக்கின்ற ஜாதகத்தை கையில் எடுத்துக்கொண்டு உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் என்னிடம் உண்மையான ஜாதகங்கள், சிலருடைய ஜாதகங்கள், பல்வேறு பிரபலங்களின் ஜாதகங்கள் கிடைத்துக் கொண்டிருக்கின்றன. அதுவே எனக்கு கிடைத்திருக்கின்ற மிகப்பெரிய வெற்றியாக நான் கருதுகிறேன். பிரபலங்களின் ஜாதகம் கிடைப்பது என்பது, உண்மையான ஜாதகம் கிடைப்பது என்பது ஒரு மிகப்பெரிய வரம். அது தொழில் ரீதியாக அந்த தர்மத்தை நான் காப்பாற்றிக் கொண்டிருக்கின்ற நிலையில் தான் அந்த ஜாதகங்கள் எல்லாம் எனக்கு கிடைத்துக் கொண்டிருக்கின்றன. அப்படி பார்க்கின்ற போது ஒரு தகவலை சொல்லியானோம் உங்களுக்கு. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு அரசியல் கட்சியை பற்றி பேசியே ஆகணும். இப்ப அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்றால் பாத்தீங்கன்னா அது எடப்பாடி கே பழனிசாமி அவர் மட்டும்தான் பொதுச் செயலாளராக இருந்து கொண்டிருக்கிறார். அவருடைய தலைமையில் அந்த கட்சி இயங்கிக் கொண்டிருக்கிறது. இப்போ சமீப காலத்தில் பாத்தீங்கன்னா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து பல்வேறு தலைவர்கள் பிச்சுக்கிட்டு ஓடிட்டு இருக்காங்க. அப்போ என்ன ஒரு பார்வை வருதுன்னா, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய எதிர்காலம் என்பது கேள்விக்குறியாகிவிட்டது. இனிமேல் அந்த கட்சி இருக்குமா இல்லாமல் போகுமா என்ற எல்லாம் பேசுகின்ற அளவிற்கு அதிமுகவிற்கு இப்போது கேள்விக்குறியான காலமாக இருக்கிறது. இப்போ என்னுடைய வயதிற்கு நான் பார்த்த அரசியலில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி செய்து ஆட்சி இழந்த பிறகும் சரி, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி செய்து ஆட்சி இழந்த பிறகும் சரி, மதிமுகவிற்கு செல்வாக்கானவர் சென்று மதிமுக வெற்றி பெற முடியாத நிலையில் அந்த கட்சியில் இருந்த பிரமுகர்கள் எந்த நிலைக்கு வந்தார்கள், எந்த இடத்திற்கு போனார்கள் என்பதையெல்லாம் பார்த்த நிலையினால் பொதுவாக தொழில் அதிபர்களாக இருப்பவர்கள், அரசியல் பிரமுகர்களாக இருப்பவர்கள் எப்பொழுதுமே தன்னை பாதுகாத்துக் கொள்ளுகின்ற இடத்திற்கு வந்து விடுவார்கள். ஒரு கட்சி ஆளுங்கட்சியாக இருந்தால் அந்த கட்சிக்குள் அவர்கள் இருந்து கொண்டிருப்பார்கள். அந்த ஆளுங்கட்சியினால் கிடைக்கின்ற சௌகரியங்களை எல்லாம் அனுபவித்துக் கொண்டிருப்பார்கள். ஒரு முறை அந்த கட்சி தோல்வியடைந்த பிறகு அந்த கட்சியை விட்டு வெளியேறுவதற்கு முயற்சி செய்து கொண்டிருப்பார்கள். 2வது முறையும் தோல்வியடைகிறது என்றால் இனிமேல் இந்த கட்சிக்கு எதிர்காலம் இல்லை, நாம் வேறு முகாமிற்கு செல்ல வேண்டும் என்ற முடிவிற்கு வந்து விடுவார்கள். அப்ப எல்லா கட்சிக்குமே திராவிட முன்னேற்ற கழகமாகட்டும், கலைஞர் தெளிவா சொல்லியிருக்காரு, அற்ற நீர் குளத்து பறவைகள் போல. அப்போ குளத்துக்குள் மீன் இருந்தால் மட்டும்தான் அந்த பறவைகள் எல்லாம் குளத்தை சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கும். அப்ப பதவி சுகம் வேண்டும், தன்னுடைய செல்வாக்கினை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், தன்னுடைய வியாபாரத்திற்கு ஒரு பாதுகாப்பு வேண்டும். ஏன்னா வியாபாரம் சாதாரண வியாபாரம் கிடையாது. பல்வேறு கோடிகளில், ஆயிரக்கணக்கான கோடிகளில் இயங்கிக் கொண்டிருக்கின்ற வர்த்தகங்கள். இவர்கள் ஆளுங்கட்சியை பகிர்ந்து கொண்டு எந்த வியாபாரத்தையும் செய்துவிட முடியாது. சின்ன நடுத்தர வியாபாரமாக தான் தெரியும். அப்போ ஒரு கட்சி ஆளுங்கட்சியாக வந்த பிறகு அந்த கட்சியை நோக்கி செல்வது என்பது ஒரு வழக்கமான ஒரு வேலையாகத்தான் போயிட்டு இருக்கு. இப்ப இந்த நேரத்தில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ன ஆக போகுது? மற்றவர்கள் சொல்வது போல அல்லது வெளியேறியவர்கள் நினைத்துக் கொண்டிருப்பது போல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆயுள் முடிவிற்கு வந்து விட்டதா என்ற ஒரு கேள்வி எல்லோருக்கும் இருக்கின்ற நிலையில் இதுவும் மாறும் என்பதுதான் இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் சொல்லிக் கொள்கின்ற தகவலாக இருக்கும். எல்லாம் நினைக்கிறீங்க இல்லையா, பெருந்தலைகள் எல்லாம் போயாச்சுன்னு. ஆனால் விரைவில் பாத்தீங்கன்னா அதிமுகவிற்குள் புதிய தலைகள் என்பது அல்ல, அதிமுகவில் செல்வாக்காக இருந்தவர்கள் மீண்டும் அதிமுகவிற்கு வரப்போகின்ற நிலை உருவாக்க போகிறது. தெளிவா எழுதி வச்சுக்கோங்க. அதிமுகவிற்குள் ஒரு புதிய வரவு, அதுவும் கடந்த காலத்தில் அதிமுகவில் செல்வாக்காக இருந்தவர்கள் மீண்டும் உள்ளே வருகின்ற நிலை, அதிமுகவை கையில் எடுக்கின்ற நிலை
ஏற்பட போகுது. அப்போ 2 தகவல் மட்டும்தான் பார்க்கணும். ஒரு தகவல்னா அந்த ஆளுமை மிக்க சக்தி யார், இந்த கட்சிக்கு இவரால் என்ன கிடைக்க போகிறது. பிரதான மாவட்ட அளவில் இருந்தவர்கள் பாத்தீங்கன்னா நிறைய பேர் வெளியே போயிட்டாங்க. ஆனா வரப்போகின்ற தலைமை சொல்ற பாருங்க, நம்ம பேசுகிறோம் பாருங்க, அவர்கள் எப்படி இந்த கட்சியை மேலும் பழைய நிலைக்கு கொண்டு செல்வார்கள். அப்ப கடந்த காலத்தில் அதிகபட்சமாக தோல்வி அடைந்த கட்சிகள் கூட அதன் பிறகு வெற்றி அடைந்திருக்கின்றன. அப்போ ஒரு சின்ன தகவல் மட்டும் சொல்லிடுறேன். விரைவில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் திருமதி சசிகலா அவர்கள், சசிகலா நடராஜன் அவர்கள் சங்கமிப்பதற்கு 100% வாய்ப்புகள் இருக்கிறது. இங்கே ஒரு சின்ன விஷயம்தான். என்ன, எடப்பாடியாருக்கும் சசிகலாமையாருக்கும் மிகப்பெரிய சங்கடங்கள் எல்லாத்துக்கும் கிடையாது. ஒரு சிறிய இடையூறு, சிறிய பிரச்சனை. கடந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா எனக்கு நன்றாகவே தெரியும். அவரை போய் பார்த்து தனியாக நீங்கள் கட்சி ஆரம்பிக்க வேண்டும் என்ற கோரிக்கை வைத்த நிலையில் அதிமுகவை ஒன்றிணைக்க வேண்டும் என்பது நோக்கமே தவிர இருக்கின்ற கட்சியை உடைக்க வேண்டும் என்பது என்னுடைய நோக்கம் கிடையாது என்று தொடர்ந்து கூறிக்கொண்டு வந்தவர் சசிகலாமையார். இந்த நேரத்தில் கால சூழல் 2026 சட்டமன்ற தேர்தல் அவரை வேறு முடிவெடுக்க வைத்தது. ஆனா இன்றைக்கு ஏற்பட்டிருக்கின்ற அரசியல் சூழல், அரசியல் நிலை மீண்டும் அதிமுகவிற்குள் சசிகலாமையார் அவர்களை கொண்டு வருவதற்கு 100% வாய்ப்புகள் உருவாகி இருக்கிறது. அவர் மட்டுமல்ல, டிடிவி தினகரன் அவர்களும் அதிமுகவிற்குள் வந்தால் ஆச்சரியப்பட எதுவுமே கிடையாது. இப்போ இந்த நேரத்தில் நம்ம என்ன பார்க்கணும், நான் என்ன பார்ப்பேன்னா, இவர் பார்த்தீங்கன்னா எடப்பாடியார் கன்னி ராசி, அஸ்த நட்சத்திரம். சசிகலாமையார் பாத்தீங்கன்னா மீன ராசி. அப்ப இந்த 2 துருவங்களும் ஒன்றாக இணைகின்ற போது இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது மீண்டும் விஸ்வரூபம் எடுக்கும். எப்படிங்க பாத்தீங்கன்னா, பக்கத்தில் இருக்கின்ற ஒரு மாநிலம் கேரள மாநிலம். அங்க பாத்தீங்கன்னா எதிரிக்கு எதிரிதான் நண்பன் அரசியலில். இங்க கம்யூனிஸ்டுகள் இங்க பாத்தீங்கன்னா இங்க ஒரு கட்சியில கூட்டணியில் இருப்பாங்க, அங்க வேற ஒரு கட்சியில கூட்டணியில் இருப்பாங்க. இப்ப எதிரிக்கு எதிரி யாரோ அவர்தான் நமக்கு நண்பன். அந்த இடம்தான் அரசியலுக்குரிய இடம். இப்ப அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வீழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறது. ஒரு பெரிய காலி இடம் உருவாகி இருக்கிறது. மீண்டும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறுமா என்ற ஒரு கேள்விக்குறி எல்லோருக்குள்ளும் இருக்கிறது. இந்த நேரத்தை சரியாக பயன்படுத்திக் கொண்டு மீண்டும் 2 துறவுகள் ஒன்றாக இணைகின்ற நிலை உருவாகி இருக்கிறது. யாருங்க, சசிகலாமையார் அவர்களும் எடப்பாடியார் அவர்களும் ஒரு சமரச போக்கை கையில் எடுப்பார்கள். அதற்கு டிடிவி அவர்களும் உடன்படுவார். மீண்டும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு இடத்தை அடைவதற்கு, செல்வாக்கினை பெறுவதற்கு 100% வாய்ப்புகள் உருவாகி கொண்டிருக்கிறது. அப்ப எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஜாதக ரீதியா தான் பேசுறோம் இதையும். அப்ப 2 பேருடைய ஜாதகம் நட்பு ஜாதகம் தான், பகை ஜாதகம் கிடையாது. இவருக்கு அவர் 8ஆம் இடமோ அவருக்கு இவர் 8ஆம் இடமோ கிடையாது, சப்தம ஸ்தானம் தான் 2 பேருமே. அப்போ எடப்பாடியாருக்கும் பாத்தீங்கன்னா 2ஆம் இடம் தான் டிடிவி தினகரன் அவர்கள், புரியுங்களா? அப்போ வாக்குஸ்தானம், தனஸ்தானம், குடும்பஸ்தானம். இப்ப இந்த 3 பேரும் ஒன்றிணைகின்ற போது ஒரு சூழ்நிலை உருவாகி வருவதாகவே எனக்கு தோன்றுகிறது. மீண்டும் இவர்கள் இணைகின்ற போது அதிமுக மறுபடியும் பழைய இடத்தினை எட்டக்கூடிய நிலை உருவாகலாம். அந்த ஒரு நிலை வந்த பிறகு இந்த சொன்ன எதிரிக்கு எதிரி நண்பன். அப்போ சசிகலாமையுடைய ஜாதகத்தின்படி திராவிட முன்னேற்ற கழகத்தின் இளைய தலைவராக இருக்கின்ற உதயநிதி அவர்கள் ராசி பார்த்தீங்கன்னா ரிஷப ராசி. அப்ப 3வது இடம். எடப்பாடியார் ஜாதகத்தின்படி உதயநிதி அவர்கள் ஜாதகம் பார்த்தீங்கன்னா 9ஆம் இடம் பாகிஸ்தானம். இந்த 2 கட்சிகள் கூட கட்சிகளாக கூட்டணி வைத்துக் கொண்டு ஒரு பெரிய மாற்றத்தை நிகழ்த்துவதற்கு முன் வரலாம். இதுவும் நடக்கலாம் என்பதுதான் என்னுடைய இந்த நேரத்துல சொல்லிக்கிட்டு வர்றது. அப்ப நிறைய மாற்றங்கள் நிகழ காத்துட்டு இருக்கு. தமிழக அரசியல் பாத்தீங்கன்னா இந்த ஆடி மாதத்திற்கு பிறகு மிகப்பெரிய மாற்றங்கள் நிகழ காத்துட்டு இருக்கு. திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் கூட்டணி பலம் இல்லை என்ற ஒரு பேச்சு எழுதிட்டு பாருங்க, அந்த பேச்சு கூட உடைப்பட போகுது. திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு வலுவான கூட்டணி அமையும். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் ஒரு வளர்ச்சியை அடையும். இப்பொழுதுள்ள அரசியல் சூழ்நிலை பற்றி 2க்குமே சாதகமான நிலை இருக்கிறது. மீண்டும் அடுத்த பதில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.